Hi friends, welcome to Veggies Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோவில் Broccoli Masala Gravy எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, சாதம், தோசை கூடலாம் வந்து நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இது 1 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க, கொதி வரட்டும். லைட்டாக கொதி வந்ததுக்கு பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்ததுக்கு பிறகு அப்படியே விட்டுடுங்க. இதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு பிறகு இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். மசாலாவோட ராஸ்மல் போனதுக்கு பிறகு 10 போல் முந்திரி பருப்பை கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். திக்னஸ் வந்து ரொம்ப நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரையே லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியவே இதில் சேர்த்துக்கிறேன். இதை கலந்ததுக்கு பிறகு இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரொக்கோலியை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி வந்து நான் ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி 10 நிமிஷம் போல் லைட்டாக கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சுட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மெத்தடில் தான் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரொக்கோலி ஆட் பண்ண உடனே ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ப்ரொக்கோலி வந்து நமக்கு வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ப்ரொக்கோலி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ப்ரொக்கோலி கிரேவியை வந்து நம்ம சப்பாத்தி, சாதம், தோசைக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.